மையம் மூளை உள்ள மூலம் உள்ள மனம் புலன் 8 பரிணாமம் ஜீவன் உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையம் மூளை உள்ள மனம் புலன் 8 பரிணாமம் ஜீவன் கடல் நிலம் ஆகாயம் மூன்றிலும் வாழ்வுயிர்கட்கு கணக்கெடுத்த 8 ஒன்று இயங்கவில்லை என்றால் கடல் நிலம் ஆகாயம் மூன்றிலும் வாழ்வுயிர்கட்கு கணக்கெடுத்த 8 ஒன்று இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை பின்னதற்கு வேறு பெயர் ஜடப்பொருள் என்றுரைத்திடுதல் நீதி. விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை பின்னதற்கு வேறு பெயர் ஜடப்பொருள் என்றுரைத்திடுதல் நீதி. மடல் விரிந்த பூ எனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. மடல் விரிந்த பூ எனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க. மயக்கம் நீங்கி வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எவ்வுயிரை பொறுவர் அடிக்கடி நினைந்தால் எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை. எவ்வுயிரை பொறுவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினினும் உடலினினும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நாடி சுத்தி இந்த சுற்றோடு நிறைவு செய்து கொண்டு தண்டுவட சுத்தி
வாழ்க வளமுடன். தவம். இன்றைய தவத்தை வழிநடத்த ஞானாசிரியர் அருள்நிதி அனிதா கருப்புசாமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். சிந்தனை கருத்தை வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஆனந்தி ரங்கராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியின் நினைவோடு அவர்கள் அருளிய இந்த மாக்கோலத்தில் அம்மா கோலமாவுல ரொம்ப சுலபமா எழுதி முடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த 4 வரி சிந்திக்கும் போது எத்தனை ஆழ்ந்த அந்த பிரம்ம ஞானம் பயிற்சி மொத்தமே இது உள்ள இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நுணுகி 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 ஐயா அந்த கருத்தை கொடுத்திருக்காங்க சாமி ஜெயா. வித்து அப்படின்ற தலைப்பு ஆண் பெண் தத்துவம் மற்றும் உலா உயிரினங்கள் தோன்றுவது கூட்டணுக்கள் சூடு காற்று நீர் எனும் நிலையில் சுழன்று. ஆண் பெண் தத்துவம் மற்றும் உலா உயிரினங்கள் தோன்றுவது கூட்டணுக்கள் சூடு காற்று நீர் எனும் நிலையில் சுழன்று. பொதுவாக பிறவி என்பது ஆண் பெண் இணைப்பில் வித்தின் சேர்க்கையால் என்பது எல்லாரும் அறிந்த ஒன்று. ஆனா இந்த பாடல்ல அந்த மாதிரி ஆண் பெண் தத்துவம் இணையாத நிலையில கூட எவ்வளவோ உயிரினங்கள் உள்ளது. அவை எப்படி உருவானது, அவை எப்படி அந்த உலாவுகின்றதுன்றத அழகா இந்த பாடல்ல அவர் நுணுக்கமா அப்படியே சொல்லிட்டாரு, கம்ப்யூட்டர் சிப் மாதிரி. இப்ப விரிச்சா அதனுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த சுத்த வெளியிலிருந்து இறைத்துகள்கள் தோன்றி அந்த தோன்றிய நிலையிலே பஞ்சபூதங்கள் ஆகி அது எப்படி இந்த உயிரினங்கள் என்ற தன்மையில வருதுன்ற வரைக்கும் அவ்வளவு அற்புதமான விளக்கம் இதுல இருக்கு. வேதங்கள் இந்த பஞ்சபூதங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கு. வேதங்களுடைய விளக்கங்களே முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இயற்கை என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத அந்த அணுக்களின் கூட்டத்தை பற்றிய விரிவாக்கம்தான், விளக்கம்தான். சுவாமிஜியை கூட சொல்லுவாரு வேதம் கூறும் ஐம்பூதம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த எப்படி அவர்கள் ஆதி காலத்துல மனிதனாக பிறந்த உடனே ஒண்ணு அறிவு விரிவடைஞ்சிடல, உடனேவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க கூடிய நுணுக்கம் வரவில்லை. ஆனால் அவர்களுக்குள்ளாக நிலத்தில் வாழ்ந்தார்கள். நிலத்தினுடைய மகிமை எப்படி புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா, அந்த அந்த நீர் என்ற தன்மையில தாகம் எடுக்கிறப்போ அந்த மழை நீர் அதனுடைய மகிமை, அந்த மகிமை நீர் என்ற அணுக்கள் அந்த நிலம் என்ற கெட்டி பொருளோடு சேர்ந்து ஒரு மழை பெஞ்ச மறுநாளே அப்படியே பசுமையா நிறைய 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 அந்த செடி குட்டி குட்டியா மூலிகை வகைகள். அப்போ அந்த நீரும் நிலமும் சேர்ந்தா ஏதோ நடக்குது. அப்ப சூரிய ஒளி இல்லைன்னா வாழ்க்கை ஒரு பயத்தை கொடுத்தது. ராத்திரியானா பகல்ல அது பார்த்த உடனே அப்படி ஒரு மலர்ச்சி, அப்படி ஒரு உயிர்ப்பு. அப்போ அந்த சூரியன் வெப்பத்தை மதிக்கக்கூடிய தன்மை. காற்று இல்லைன்னா எல்லாருக்குமே தெரியும், அப்படியே சில சமயம் காற்றே இல்லாமல் நீங்க வெட்ட வெளியில கூட நில்லுங்க, இயற்கை சூழல்ல கூட காற்று இல்லைன்னா அப்படியே அடையும், ஒரு மாதிரி மழை வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு சொல்லுவாங்க. அப்போ நுணுகி நுணுகி ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி செய்துதான் இந்த பஞ்சபூத கூட்டமைப்பினுடைய அப்ப அந்த காற்றுக்கும் மூலமான விண்ணை எப்படி உணர்ந்திருப்பார்கள்? அந்த அளவுக்கு நுணுகி நிற்கக்கூடிய அறிவின் உயர்வு நிலையில மெல்ல 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 நுணுகி நின்ற போது 5 பௌதீக பொருட்கள் தான் இங்குள்ள அனைத்திற்கும், பூமியில் வாழும் உயிரினங்களுக்கு, மனிதர்களாகிய தங்களுக்கு அந்த நிலையில வெளியில 5 பௌதீக பொருளாக ஆற்றல் களமாக உள்ளதுதான் தனக்குள்ளாக உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அப்ப இந்த 5 பௌதீக பொருட்கும் தோற்றம் ஆழ்ந்து உள்ள போறாங்க. மகிழ்ச்சி கூட ஒரு பாடல்ல இங்க கொடுத்திருக்காங்க. அந்த ஆதி நிலையில் இருளாய் அறிவு விரைவென்ற அளப்பரிய ஆற்றல்களை கொண்டு பேதித்த பின்ன நிலை பகுதி சுழல் அலையாய்
பேசப்படும் பரமாணு என்பதாகி நீதியாய் பரமாணு கூட்டின் திணிவு ஒப்ப நெடுவெளியில் ஐவகையாய் பஞ்சபூதம் ஆச்சு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மரத்தை பாக்குறாங்க, மரமாக இருந்தது, அது பூக்களாக எல்லாமாக இருந்தா அந்த நிழலை பார்த்தா அதுல எதுவும் தெரியல. ஆனால் நிழலையும் நுணுகி பார்க்க அந்த மூலத்தன்மையை உணரக்கூடிய தன்மை அவர்களுக்குள்ளாக அந்த காந்தத்தின் இருப்பு கண்களுக்கு எட்டா. அந்த ஆனால் விருப்பு வெறுப்பின்றி மனம் விரிந்து நின்ற பெருநிலையில் விளங்கிடும் தெய்வ நிலை விண்முதல் மண் வரையில். அந்த தெய்வீகம் என்பதுதான் விண்ணிலிருந்து மண் வரை வந்துள்ளது என்பதை உணர்ந்தார்கள். அதைதான் விளக்கமாக வேதங்களில் அளித்தார்கள். உபனிஷத் வரைக்கும் கூட அந்த தெய்வத்திற்கு ஒரு உருவ அமைப்பு கிடையாது. விளக்கங்கள் தான். இந்த 5 பௌதீக பொருட்களை பற்றிய நுண்ணிய விளக்கங்கள் உபனிஷத்துக்களாக. நான் அன்னைக்கே சொன்னேன், நசிகேதசு கதையில உயிரை பற்றிய விளக்கம் தான் இருக்கும் அந்த கட்டோபனிஷத்துல. 10 உபனிஷத்தங்கள் ரொம்ப விரிவாக இந்த உயிர்த்தன்மையை விவரிக்கின்றன. கேனோபனிஷத் கேள்வி கேக்குது, என்ன என்ன என்ன. அந்த என்ன என்ன என்னக்கு பதில், கண்களாய் நீ பார்க்கிறாய், கண்களுக்கு மூலமாக உள்ளது அந்த இறைநிலை பிரம்மம். கண்ணால உன்னால அந்த பிரம்மத்தை பார்க்க முடியாது. ஆனா அந்த பிரம்ம நிலை, மூலநிலை, இறைநிலை இருப்பதால் மட்டுமே கண்கள் உனக்கு காட்சியாக விரிகின்றது. ஒவ்வொரு பொருள்லயும் அதே பிரம்மம் உள்ளது. அப்படி அதனுடைய விளக்கம் அந்த அந்த மாதிரி ஒவ்வொரு புலனுணர்வை பத்தியும் விரிவாக்கமாக போகும். ஆனா நமது சுவாமிஜி ரொம்ப எளிமையா அந்த இறைநிலையிலிருந்து இறைத்துகள் தோன்றி விண்ணானது எப்படி, தன் அழுத்தம் சூழ்ந்தழுத்தம் காரணமாக விண் காற்றானது மேலும் மேலும் அழுத்தப்பட்டு, அப்ப அந்த காற்றிலே விண் சுழன்று கொண்டு, விண்ணினுடைய சேர்க்கை தானே அது. விண் இல்லாமல், விண் சேர்க்கை இல்லாமல் காற்றில்லை. அதே போல் நெருப்பு என்ற அந்த தன்மையை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல விண்ணும் இருக்கு, காற்றும் இருக்கு. விண்ணும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது, காற்றும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் நெருப்பலை என்று பெயர், விண்ணின் அடர்த்திக்கு ஏற்றாற்போல். அப்படி காற்று நீராகியது. நீரிலே காற்று இல்லையா? போய் பாருங்க. எங்கேயான ஒரு ஆறு வேகமா ஓடுறப்போ அது ஒரு பள்ளத்துல இறங்கும், சல 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 சலன்னு சத்தம் கேட்கும். திருப்பி அப்படியே ஒரு கல்லுல மோதும், அது ஒரு விதமான சத்தம். அந்த ஆற்றின் சலசலப்பு எப்படி உண்டாகின்றது? அந்த நீருக்குள்ளாக இருக்கிற காற்று அந்த போகும் வேகத்தில் எதனோடு எல்லாம் மோதுகின்றதோ அந்த சலசலப்பாக ஒலியாக வெளிப்படுகின்றது. நீர்ல முதல்ல அது தன்மை குளிர்ச்சி தான். கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இறங்கிட்டு ஒரு வெப்பத்தன்மை உடல் உணரும். அதிலே வெப்ப அணுக்களும் உண்டு. அப்படி நீரிலே காற்றும் உண்டு, காற்றணுக்களும் உண்டு, வெப்ப அணுக்களும் உண்டு. தனித்தனியாக சுழல்கின்ற விண்ணணுக்களும் உண்டு. கெட்டி பொருள் எடுத்துக்கோங்க. எந்த கெட்டி பொருளானாலும் அதற்குள்ளாக நீர்த்தன்மை உண்டு. அதே மாதிரி வெப்பத்தன்மை உண்டு. நீக்கமர நிறைந்த பூமி முழுவதும் சூழ்ந்துள்ள தன்மை என்றால் என்ன? புறத்தே இருந்து அந்த வெப்ப அணுக்கள் தள்ளப்படுகின்ற அந்த அலை இயக்கம் ஒவ்வொன்றோடும் இணைந்து 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 அதனோடு சேர்ந்து இயங்கும் போது அதற்கு ஒரு பெயர் கொடுக்கின்றோம் நாம், அவ்வளவுதான். அந்த வெப்ப அணுக்கள் எப்படி அங்க அந்த கெட்டி பொருள்லயும் இருக்கு, காற்றணுக்கள் இருக்கு. மாங்காய் கெட்டியாதான் இருக்கு, அத ஒரு உடைச்சு பாருங்க, உள்ளேந்து ஒரு சப்தம் வரும். எங்கெல்லாம் சப்தம் கேட்கின்றதோ அங்கெல்லாம் அந்த ஒலிக்குறிப்பு இறைநிலையை உணர்த்துகின்றது. இறைநிலை என்ற காற்று என்ற பௌதீகத்தன்மையை. இது வரைக்கும் பிரபஞ்ச பரிணாமம். அதே மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ வெண்கலம்னு எடுத்துட்டீங்கன்னா, பித்தளைன்னு எடுத்துட்டீங்கன்னா, இரும்புன்னு எடுத்துட்டீங்கன்னா, 3த்தையும் ஒரு பொருளை முன்னாடி வச்சுக்கோங்க. ஒண்ணுத்த தட்டுங்க, இரும்ப தட்டுங்க, அதுல இருந்து ஒரு வலி எல்லாரும் கேட்டிருப்போம். பரோட்டா கடை அந்த அந்த இரும்பு கடாய் சத்தத்தை. அது வேகமாக அது இரும்பாலை தட்டப்படும் போது ஒரு ஒலி. வெண்கல மணியின் ஓசை. கோவில் மணிலாம் பெரிய 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 அந்த வெண்கலத்தாலான ஒரு உலோகம். அதை அடிக்கும் போது அந்த ஓசை அப்படியே மெல்ல 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 எவ்வளவு தூரத்திற்கு. காற்றணுக்கள் இல்லாமல் ஓசை உண்டா?
அந்த ஓசை என்ற காந்தம், அந்த காந்தம் அந்த அந்த வெண்கலம் என்ற பொருளிலிருந்து வெளிப்படுவது, இரும்பு என்ற பொருளிலிருந்து வெளிப்படுவது, அந்த பித்தளை என்ற பொருளிலிருந்து வெளிப்படுவது, தகரம் அந்த டின் என்று சொல்லக்கூடிய அந்த டப்பா மூடி எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம சீல் வைக்கிறதுக்கு மெல்லிசா ஒரு தகரம் குடுத்திருப்பாங்க. அத கட் பண்ண அப்புறம் இப்படி எடுத்து ஆட்டி பாருங்க. அதுல ஒரு சத்தம் வரும். இப்படி பஞ்சபூத அணுக்கள் சேர்க்கை இல்லாத இந்த பிரபஞ்ச இயக்கமே கிடையாது. இந்த பாடல்ல சொல்ல வர விஷயம், அந்த பஞ்சபூத சேர்க்கைதான் ஆரம்ப உயிரினங்கள். நம்ம நிறைய பார்த்திருக்கோம். உயிரின பரிணாமத்துல அமீபா, பாரமீசியம் என்ற தன்மையில ஒரு செல் உயிரினங்கள். எந்த ஆண் பெண் சேர்க்கையிலயும் அத நிகழல. அந்த பூமியில தண்ணி இருக்கு, நீருக்குள்ளாக நாராயணன் என்று சொல்வார்கள். நீர் அயனம் பெற்று மாற்றம் பெற்று உண்டானதுதான் நாராயணன் என்ற வார்த்தை. அயனம் என்றால் மாற்றம், நீரிலே ஏற்படக்கூடிய மாற்றம், நிலத்திலே ஏற்படக்கூடிய மாற்றம். அந்த உயிரினங்களாக பரிணமித்த போது ஆண் பெண் தத்துவம் இல்லாமல், வித்து இல்லாமல் இந்த பஞ்சபூதங்கள் தனக்கென ஒரு சின்ன ஒரு உருவத்தை, எல்லை கட்டிய அமைப்பு, உருவம்னு கூட சொல்ல முடியாது. அமீபா பாத்தீங்கன்னா எந்த உருவமும் கிடையாது. எல்லை கட்டிய ஒரு அமைப்பு, அதுக்குள்ள ஒரு நியூக்ளியஸ், அதுக்குள்ள ஒரு மைட்டோகாண்ட்ரியா, அதுக்குள்ள ஒரு புரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற அந்த குரோமோசோம், அதுக்குள்ள ஒரு டிஎன்ஏ, அதுக்குள்ள ஒரு ஆர்என்ஏ என்று அந்த அமைப்பு, ஒரு உயிரினத்துக்கு வேண்டிய அந்த பதிவு செய்து கொள்ளக்கூடிய, இன்னொரு உயிரினத்தை உற்பத்தி செய்யக்கூடிய, ஆண் பெண் இணைப்பில்லாமலே உற்பத்தி செய்யக்கூடிய அந்த அமைப்பு தான் அமீபா. பாரமீசியம் பாத்தீங்கன்னா செருப்பு ஷேப்ல இருக்கும். அதுவும் நீருக்குள்ளாக உண்டான உயிரினங்கள். சுத்தி ஒரு மயிரிழை போன்ற ஒரு உடல் அமைப்பு. அமீபா அந்த செல்வாலேயே உடைத்துக்கொண்டு உணவை அப்சர்வ் பண்ணிக்கொள்ளும் தண்ணியிலிருந்து. பாரமீசியம் அதற்கென்று ஒரு சின்ன ஒரு அந்த உடல் அமைப்புல ஒரு வாய் அமைப்பு மாதிரி. கழிவை வெளியேற்ற அந்த தோல்வால வெளியேற்றி அப்படி கழிவை வெளியேற்றும். அப்படி அந்த பிரஷர்ல வாய் வழி என்று சொல்லக்கூடிய மேல் பக்கமாக சென்ற உணவு கீழ்ப்புறமாக அழுத்தி தள்ளப்படுவதற்கு அந்தந்த ஒரு ஓட்டையை ஏற்படுத்தி கொண்டு நுணுக்கமான, அதுவே மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும் அந்த உயிரினத்தையே. சரி, இதெல்லாம் எப்படி நம்புறது? ஏன் நம்ப முடியாது? இப்ப இருக்கிற விஞ்ஞான காலகட்டத்துல நீங்க இப்போ வருதை வியாதி, அதெல்லாம் எங்கிருந்து பரவுது? பாக்டீரியாக்கள், நுண்ணுயிரிகள் என்று எல்லாராலையும் பேசப்படுகின்றதே, தொட்டாலே பரவுகின்றதே, அதனுடைய தன்மையை மனித உயிருக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதே. என்ன நடக்குது? அது உள்ள கூட்டணுக்கள் சூடு, காற்று, நீர் என்ற நிலையில் சுழன்று கொண்டிருக்கின்றது. அதுக்குள்ளாக எந்த நுண்ணுயிரி ஆனாலும் நீங்க அதுக்கப்புறம் கண்ணுக்கு படுற வண்டினம், புழு இனம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மண்புழு வரைக்கும் கூட தனித்தனி ஆண் பெண் இணைப்பு ஆர்கன்ஸ் கிடையாது. அது ஒரு புழுவினுடைய உடம்புக்குள்ளேயே அது ஆண் உறுப்பும் உண்டு, பெண் உறுப்பும் உண்டு, பெண்ணுக்கான தன்மையும் உண்டு. ரெண்டும் இணைந்து அப்படி புழு இனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய, ஏதோ விலங்கியல் என்ற பட்டப்படிப்பு படிக்கச்சே இதெல்லாம் படிச்சேனான்னு தெரியாது. ஆனால் இப்பொழுது மகரிஷி அவர்களுடைய அந்த விளக்கங்கள் நுணுகி ஆராயும் போது இத்தனை விளக்கங்களும் அப்படியே நமக்கு எளிதாக புரியக்கூடிய நிலையில இந்த 4 வரிகள்ல மகரிஷி எப்படி 5 பௌதீக பொருட்களாக இருந்தது உயிரினங்களாக ஆண் பெண் தத்துவம் என்ற வித்து தத்துவம் இல்லாமலேயே சூடு, காற்று, நீர் என்ற நிலையில சுழன்று இயங்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த அமீபா, பாரமீசியம் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த சூழ்ந்தழுத்தம் காரணமாக அதுவே 5 பௌதீக பொருட்களால் ஆனது. அந்த அலை இயக்கம் என்ற தன்மையில அது உள்ள காற்றும் சுழன்று கொண்டிருக்கின்றது, சூடும் சுழன்று கொண்டிருக்கின்றது, ரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் சொல்றோம் இல்லையா, நீரும் சுழன்று கொண்டிருக்கின்றது. அந்த ஓட்டங்கள் அந்த ஓட்டத்தை உயிர்ப்பித்துக் கொண்டிருப்பது சுற்றிலும் அந்த இறைத்துகள்கள் உள்ள சேர்ந்து அதை இயக்கத்துக்கு ஆளாக்கி, அதனுடைய காலகட்டம்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அனைத்திலும் இந்த பஞ்ச பௌதீக பொருட்கள் தான் அந்த காந்த களமாக இயக்கிக் கொண்டிருப்பது என்பதுதான் இந்த விளக்கங்கள் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஒரு பாடல் இருப்பு நிலை இயக்கவின் விரிவு அலை காந்தம்
இந்நான்கும் பேரியக்க மண்டலத்தின் மூல தத்துவங்கள். கருப்பொருளாம் சுத்தவெளி, காந்தத்தின் இருப்பு கண்களுக்கு எட்டா. கருத்து அதுவாய் களங்கமின்றி கலங்காமல் நிலையோடு நிற்கும் போது. இந்த 4 வரியில நம்மள கலங்காமல் நிலையோடு நிற்க வைத்திருக்கிறார் மகிழ்ச்சி அவர்கள். விருப்பு வெறுப்பின்றி, இதெல்லாம் சரியா தப்பா? சும்மா சொல்றாங்களா என்னமோ இருக்கா? அந்த விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லாமல் மனம் விரிந்து நின்ற பெருநிலையில் விளங்கிடும் தெய்வ நிலை. விண் முதல் மண் வரையில் உருத்தரித்த அனைவருக்கும் உள்ளமைந்த உண்மை நிதி. உண்மை நாடி மனம் நிலைக்க உணரலாம் இவ்வுண்மை. உருத்தரித்த அனைவருக்கும் உள்ளமைந்த உண்மை நிதி. அந்த உருவான அத்தனைக்குள்ளேயும் இந்த நிதி இருக்கின்றது. இறை தத்துவம் என்கின்ற, பிரம்ம விளக்கம் என்கின்ற, இறை உணர்வு என்கின்ற, மெய்யுணர்வு என்கின்ற அந்த நிதி நமக்குள்ளாக இருக்கின்றது. அந்த உணர்வுக்கு போயிட்டோம்னா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற நீக்கமர நிறைந்த அந்த உணர்வு நிலை இந்த விளக்கங்களை நமக்கு அளிக்கும் போது மனம் அப்படி ஒரு ஆழ்ந்த அமைதி நிலைக்கு போகும். ஓ, நீதான் இருக்கியா, எல்லாத்துலயும் இருக்கியா, எல்லாம் நீதானா அப்படின்ற மாதிரி தத்துவமசி, அது நீயாக இருக்கிறாய். திரும்ப அந்த விளக்கத்துக்கு போயிடலாம் நம்ம. அப்படி நமக்குள்ளாக அந்த விளக்கங்கள். இன்னொரு பாடலும் இதே கருத்தை ஒட்டி, விரிவலை எவ்வாறு இருக்கும் என கேட்டால் விளக்குகின்றேன் யானறிந்த விண்ணறிவு கொண்டு. அரிய ஒரு பரமானு சுழலையாம் விரியும் அலையும் சுழலையாகவே பரவும் வெளியில் பெரியனவும் சிறியனவும் பஞ்சபூதமாக பேறு பெற்ற அணுக்களிடை நுழைய சுழல் அலைகள் எரியும் மின் ஆற்றலாகி திணிவு நிலைக்கொப்ப ஏற்படும் தன்மாற்றங்கள் அழுத்த முதல் ஆறாம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி இந்த கருத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். உங்க வீட்டுல நீங்க பாசிப்பயிரை ஒரு டப்பால போட்டுறீங்க, மறந்துட்டீங்க, கொஞ்ச நாள் எடுக்கல, இப்ப டப்பாவை திறக்கிறீங்க. அது உள்ளாக அத்தனை புழு இனம் சின்ன சின்ன சின்னதா அப்படியே உருண்டு அதுக்குள்ள அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும். ஒவ்வொரு பயிரும் வெடித்து புழுவாக வந்த நிலை ஆண் பெண் இணைப்பிலா ஏற்பட்டது. அப்போது அந்த காற்றலையும் நீரலையும் வெப்ப அலையும் அந்த அலைத்தன்மையாக அந்த பாசிப்பருப்பு என்ற உயிர்கூட்டத்துக்குள் நுழையும் போது அந்த அந்த மாற்றம் ஏற்பட்டு புழுவாக. இன்னும் கொஞ்ச நாள் மூடி வச்சுடுறீங்க, திறக்கறீங்க, திறந்தா மூடிய திறக்கிறதுக்குள்ளேயே நம்ம கண் முன்னாடி பறக்கும். அது என்ன, ரெக்கை முளைத்து விட்டது அந்த வேளைக்கு அதுக்கு. அப்போ இந்த மூடியுள்ள அந்த டப்பாவுக்குள்ள கூட அந்த காற்றோட்டம் என்ற அந்த காந்த ஆற்றல் களம் ஒன்றிலிருந்து ஒன்று மாறி மாறி தானே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த தன்மை, அந்த சுழல் தன்மையில ஒவ்வொரு உயிரினமாக மாற்றம் பெற்று கொண்டிருப்பதை நம்மால் உணர முடியும். சுவாமிஜி எதையுமே அப்படியே என்ன சொல்றது, நுணுகி 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 அந்த நிலையில் நின்றுதான் நமக்கு இதையெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு பாடல், அதை சொல்லி முடித்துக் கொள்ளலாம். கரையற்ற அறிவாலே கருத்துடனே சிந்திக்க காணுமே சுருங்கியுள்ள நிழல் விரிந்து காட்சிகளாய் நிறை பொருளாம் ஒவ்வொன்றின் தன்மரட்சி பல பலவாய் பல பலன கோடானு கோடி எண்ணில் அடங்காது. நீருக்குள்ள எவ்வளவு உயிரினம் இருக்கு, எவ்வளவு பாக்டீரியா இருக்கு, எவ்வளவு அந்த மைக்ரோ பாக்டீரியாஸ் இருக்குதுன்றதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. தன்மலர்ச்சி பல பலவாய் நிலம் முதலாய் ஐம்பூதம் நினைக்கும் உணரும் உயிர்கள். அந்த நிலம் முதலாய் ஐம்பூதமும் அதுதான், அந்த உணரும் உயிர்கள், நினைக்கும் உணரும் அந்த உயிர்கள் அந்த ஆண் பெண் இணைப்பில்லாமலேயே உருவாகக்கூடிய தன்மையை இந்த அற்புதமான 2 வரிகள் தான் சொல்லணும். இந்த பாட்டை 4 வரிகள் கூட சொல்ல முடியாது. ஆண் பெண் தத்துவம் தத்துவமற்றும் உலா உயிரினங்கள், அந்த உலா வரும் உயிரினங்கள் தோன்றுவது கூட்டணுக்கள் சூடு காற்று நீர் எனும் நிலையில் சுழன்று. மீண்டும் வாய்ப்பிருப்பின் சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். The purpose of life or philosophy of life, in that he is mentioning about 12 principles consisting of needs, protection,
virtues, and development of consciousness. Out of these four, the important part is the protection, which consists of natural calamities, immunity of others, living beings, and accidents. To cover these three in our life, Swamiji has developed the divine protection. It is being called divine protection. May the divine power protect us, guide us, lead us, and support us day and night, or at all times, in all places, and in all our duties. In Tamil, he is mentioned as Arutkapu, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. So like this, he has mentioned in that book. And however, this is more important to our daily activities because these three which we cannot avoid in our day-to-day life. Every activities, if we put our this divine protection at all the times, naturally we will be escaped in all these happenings in the world. What is the meaning and purpose of Maharishi's Arutkapu? The divine protection means provide an invisible God around us. When we chant the mantra 3 times, the protection creates a vibration effect of to our life force. The aura around us strengthens and it creates a shield around us. The shield protects us, guide us, support us, and lead us always. We should always ensure that this should be our part of life all the times, so that in all the activities we can be saved. And another important thing is how many times we can do this. Suppose if the divine protection of Arutkapu is done once, it will vibrate up to your body only. At the same time, if the divine protection of Arutkapu is done thrice, it will vibrate up to your life force. If it has been done 9 times, it will vibrate up to the world. And if it has been done 108 times, it will vibrate up to the universe. The above rules are true for any mantras. Hence, the numbers 1, 3, 9, and 108 holds sacred. And another important is, can we put this Arutkapu to others, just like our friends or family friends? Yes, you can do that. Using your mental projection, create a circle of protection around the person you want to protect. Try it for your child or a parent or your friend. There are a lot of people who got benefited by putting this, and it has been already proven. Another important thing is it possible to protect the life forms with Arutkapu divine protection? Yes, you can put a divine protection around any life form. You can protect your pet dog or a favorite plant also. And another important is the non-living forms are not in potential danger of being harmed by anything. Non-living forms are materials and objects used for the benefit of living forms. Non-living forms do not require the divine circle of protection. Use the Arutkapu mantra as a tool to protect living forms. Another important is that, can we protect myself in my house or my car or my office? Yes, by putting this divine Arutkapu circle protection around the places you inhabit. You can do it around your house before you go to bed.
You can put it around your car before you start driving. You can put it around your office before you start work. You will experience peace, tranquility around you at all times. Please note that this Maharishi has given a excellent protection to safeguard our daily problems in our life. So for every activities, before we starting, we should try to put this at least to have a comfortable life in all the times. Be blessed. Be blessed. Thank you, Amma. Thank you, Aya. It was a wonderful sharing about our Arut Cup, and yes, we've been experiencing this day to day. Like, interested person can share your thoughts or views to before going to bed or getting up after the bed, um, asking them to do the auto suggestion daily. So one experience what I have been experiencing, one experience is I've been telling that every day, like couple of days before, my daughter, in before going to bed, she started saying by herself. Then she told that, mommy, you have not taught me this, but I have heard you telling this every day. That made me to learn this. So she was thanking me to for making her listen. So it I was amazed after listening to her telling the divine protection for herself. Uh, so I said, you should thank our Arut Tandai Vedatri Maharsheya, not me, for giving such a wonderful things. Thank you so much, Aya. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed. Let us conclude the session with blessing for the world. Let us invite Tenmuli Amma to sing, Arunati Tenmuli Amma to Kartikeyan Naya to sing blessings for the world. Be blessed by the divine. Blessings for the world. May rain pour on all parts of the world timely and sufficiently. May food grains grow abundantly to the satisfaction of all living beings. May the leaders of all nations progress in spiritual knowledge and do good services to humanity. May the whole world enjoy prosperity, happiness, and peace.